thermogenesis of composite bar. Okay, இதுல case 1. Okay, case 1. Case 1 ல வந்து பாத்தீங்கன்னா 2 bar rigidly fixed to face subject to increase in temperature. Okay, 2 bars rigidly fixed at face to face subjected to increased in temperature. Okay, 2 bars fixed at face to face. Okay, and subjected to increasing temperature. Okay, so here I am taking copper and steel. இந்த ரெண்டு மெம்பர் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு மெம்பர் என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியலா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர்ல வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா வந்து இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் காப்பர், திஸ் இஸ் ஸ்டீல். ஸோ காப்பருக்கு வந்து ஒரு ஆல்ஃபா காப்பர் இருக்கும் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் இருக்கும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் காப்பர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திஸ் இஸ் ஸ்டீலு. ஸ்டீலுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே ஆல்ஃபா ஸ்டீலு, அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்டீலு அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, ஹியர் இந்த போத் டூ மெட்டீரியல்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பைன்லி இன்க்ரீசிங் இட்ஸ் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் வந்து நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப நான் இன்க்ரீஸ் பண்ணா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? காப்பரையும் ஸ்டீலையும் எடுத்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா எது அதிகமா எலாங்கேட் ஆகும்? இது ஐடியா இருக்கா? காப்பரையும் ஸ்டீலையும் எடுத்து நீங்க ஒரு டெம்பரேச்சர்ல கொடுத்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா எது எலாங்கேட் ஆகும் அதிகமா? என்னது ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பேசுறீங்க? காப்பர் சார். ஓகே, காப்பர் தான் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும் பிகாஸ் இட்ஸ் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். which means தெர்மல் ஆல்பா வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா காப்பர் வந்து என்னன்னா அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும் டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட்னால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து என்னன்னா கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார் சம் வேல்யூ இப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெல்டா எல் ஆஃப் ஸ்டீல் அண்ட் டெல்டா எல் ஆஃப் இது காப்பர். ஓகே, ரெண்டும் வந்து ஒரு வேல்யூல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது கம்பேர் டு காப்பரை விட வந்து ஸ்டீல் வந்து கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே வந்து காப்பர் வந்து அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுங்க, ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு போறப்ப ரெண்டுமே லீனியர் ஒரே இதாக எக்ஸ்பேண்ட் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு சைடு வந்து ரெஸ்ட் ஃபிக்ஸ்டு ரெண்டு ஃபிக்ஸ்டு எண்டா இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இப்ப ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு அட் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா இப்ப இந்த காப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து காப்பர் ராடு, சாரி ஸ்டீல் ராடு, இது காப்பர் ராடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் நான் என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இனிஷியலா என்ன ப்ராக்டிகலா நீங்க இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் மீன்ஸ் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்டீல் வந்து கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படிதான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா. அதே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபிக்ஸ்டு எண்டு டு எண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே லீனியரா தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கணும். விச் மீன்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்கணும், ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஃபைனலா இப்படிதான் இருக்கும். அப்ப அப்படி இருந்தது அப்படின்னா எண்டு பாயிண்ட்ல ரெண்டும் சேர்ந்து ஒரு வேல்யூல மீட் ஆகுமா? அந்த மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஃபைனலா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா விச் மீன்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் ரெண்டு சைட்லயும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா?
ஃபிக்ஸ் ஆனதுனால அப்படியே தான் எக்ஸ்பேண்ட் ஆகணுமே தவிர ஒன்னு அதிகமா இன்னொன்னு கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் போத் டூ எண்ட்ஸ். வோல்டேஜ் ஜாயின்ஸ் இருக்குல்ல, ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறதுல அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு எண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுதான் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன். சரி, இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு வரணும் அப்படின்னா காப்பர் ஆக்சுவலா அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த அதிகமான எக்ஸ்பேன்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க என்ன ஆகுது, அதிகமான எக்ஸ்பேன்ஷன் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா கம்ப்ரசிவா ஆகி இங்க ரிட்டர்ன் வந்து பேக் வந்து இந்த பொசிஷனுக்கு வரணும். அப்படின்னா வந்து இங்க என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது, கம்ப்ரஷன் டெவலப் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டீல் வந்து கம்மியா தான் எலாங்கேட் ஆயிருக்கு. இப்ப இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதிகமா எலாங்கேட் ஆகும். விச் மீன்ஸ் அது இந்த பார்ட். ஓகேவா? இந்த பார்ட் வந்து எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து எலாங்கேஷன், இது வந்து கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபைனலா வந்து இப்படி இருந்த ஸ்டீல் டியூப் இப்படியா மாறி இருக்கு. ஓகேவா? இப்படி மாறதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காப்பர்ல வந்து அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா வந்து இந்த லிமிட்டோட நின்னதுனால அது வந்து கம்மியா என்னது கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டீல் வந்து கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்த பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அதிகமா எலாங்கேட் ஆகுது. இதுதான் இங்க நடக்குது ப்ராக்டிக்கலா. ஓகேவா? அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் லென்த் இஸ் ஆக்சுவலா என்ன ஆகுது, இது ஸ்டீலோட என்னது எக்ஸ்பேன்ஷன், இது டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோமா? ஸோ இது காப்பரோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெல்டா சியூ. அந்த டெல்டா சியூங்கிறது காப்பரோட எக்ஸ்பேன்ஷன். இது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சாரி இது வரைக்கும் தான் வரும். இது வந்து டெல்டா ஸ்டீல். ஓகேவா? ஸோ டெல்டா ஆஃப் ஸ்டீல் இனிஷியலா இவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனா பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ காப்பர் வந்து ஸ்டீலோட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ரெண்டுமே வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து பேலன்ஸ் ஆகணும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆகிறதுக்காக காப்பர் வந்து தன்னை பின்னாடி இழுத்துக்குது. அதே வந்து ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது அந்த பாயிண்ட்ல. ஓகேவா? ஓகே. அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா பிகாஸ் எதனாலன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, இந்த சப்போர்ட். அதனாலதான் வந்து என்னன்னா அது உள்ள இழுக்கிறதுக்கும் வெளியே இழுக்கிறதுக்கும் வந்து பேலன்ஸா இருக்கு. ஸோ ஃபைனலா பாக்குறப்போ உங்களுக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி பாக்குறப்போ உங்களுக்கு புரியும் டெம்பரேச்சர் த்ரஸ்ட் என்னன்னு. ஓகேவா? ஸோ இங்க இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். ஓகே, sigma copper is equal to compressive stress in steel. Okay va? Okay, compressive stress in steel. Finally at final position la எனக்கு என்ன இருக்கும் ஃபைனலா இங்க பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா whatever the amount of expanded in the tensile force developed in the steel material must be equals to whatever the amount of compressive force developed in the copper rod. So steel oda tensile force kum and copper oda compressive force kum என்னன்னா ஃபைனல் பொசிஷன்ல பேலன்ஸ் ஆயிருக்கும். which means இது வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு, இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்ப ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் must be equals to compressive force in copper. Okay, compressive force in copper. So ஃபைனலா ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறதுனால இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிக்மா எஸ் ஏஎஸ் எடுத்துக்கிறேன். இங்க சிக்மா சியூ அண்ட் ஏயூ நான் வந்து எடுத்துக்கிறேன். So this is the final, this is a very very important equation, first equation in the observation. Okay, செகண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஸோ கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தான். ஸோ கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தான் ஃபைனலா இங்க வேற என்ன ஈக்குவேஷன் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ டெல்டா டெல்டா ஆக்சுவல் ஆஃப் ஸ்டீல் must be equals to delta actual of copper, which means ஆக்சுவல்ங்கிறது பாத்தீங்கன்னா இதான் பிராக்டிகலா நடந்திருக்குது. ஆனா தியரிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டெல்டா சிங்கிறது கிரேட்டர் தென் டெல்டா எஸ். ஓகேவா? ஆனா இங்க ஆக்சுவலா நடந்திருக்கு, இங்க வந்து எவ்வளவுதான் கம்ப்ரஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ அப்போ வந்து இங்க வந்து ஸ்ட்ரெஸ் இது வந்து ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்
என்னென்ன கான்செப்ட் இருக்கீங்க? ஒன்னு தெர்மல் டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட்னால தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் காப்பர் அண்ட் ஸ்டீல் வந்து நடக்குது. அதான் வந்து எல் ஆல்ஃபா டெல்டா டி எல் ஆல்ஃபா டெல்டா டி ஆஃப் ஸ்டீல் அண்ட் காப்பர். ஓகே, வெரி குட். அது ரெண்டுமே என்னது? டென்சைல் இண்டெக்ஸ்னால பாசிட்டிவ். ஓகே, அதே வந்து பாத்துட்டீங்கன்னா செகண்ட் என்ன நடக்குது? டியூ டு தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால, which means தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னது? எக்ஸ்பான்ஷன் இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால இது என்ன இருக்கு? கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? என்னது? காப்பர். அப்ப கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? RL by AE minus RL by AE plus RL by AE in copperல minus RL by AE because copper வந்து என்னன்னா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர் என்ன பண்ணிருக்கு? பிடிச்சி டென்சைல் ஃபோர்ஸா இருந்திருக்கு. அப்ப இங்க RL by AE என்ன வரும் எனக்கு? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ஸ்டீல்ல பாசிட்டிவ் because of its elongation or tension அப்படிங்கிறதுனால. ஓகே, so actual thermal actual elongation in the steel rod must be equals to actual elongation in the copper rod at final positionல. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல் ஆல்பா டெல்டா டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலோட ஃபார்முலா. பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட்னால வந்து என்ன ஆகும்? லீனியரா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வந்து எல் ஆல்பா டெல்டா டி இனிஷியல் லென்த் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஆல்பா வேல்யூ வந்து ஆல்பா வேல்யூ ஆஃப் ஸ்டீல் அண்ட் டெல்டா டிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட். பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர்எல் பை ஏஇ. அந்த ஆர்எல் பை ஆர் பை ஏ நம்ம என்ன சொல்லலாம்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். the thermal stress L by E of steel சரிங்களா must be equals to okay. Similarly likewise L alpha delta T thermal expansion நால எனக்கு linear expand ஆகும். ஓகே, அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது அதிகமா இருக்கிறத வந்து என்ன பண்ற அப்படின்னா ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் என்ன பிடிச்சி இழுக்கிறேன். அப்படி இழுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் RL by AE. அந்த RL by AE என்ன? சிக்மா L by E ன்னு நம்ம சொல்லலாம் ஃபார் காப்பர். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே சார். ஓகே, இங்க ரோட்ல வெஹிக்கிள் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும், காப்பர்லயும் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் டியூ டு தெர்மல் டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட்னால. ஓகேவா? அதே வந்து ஆக்சுவலா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து என்ன ஆயிருக்கு? இன்னும் எலாங்கேட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால என்ன இருக்கு? கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, which means கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அந்த கம்ப்ரஸ் வந்து நெகட்டிவ் சைன்ல போகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அந்த ஃபைனலா அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டெம்பரேச்சர் த்ரஸ்ட் ஆர் ஆக்சியல் த்ரஸ்ட். axial thrust is equal to AT is equal to the support reaction equation sigma S and AS must be equals to sigma Cu and AU அப்படிங்கிற equation தான். Okay, this is the temperature thrust. ஒரு thrust force வந்து டெவலப் ஆகுது. அந்த thrust force என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ஷனோ இல்ல இந்த எலாங்கேஷனுக்கோ வந்து என்னன்னா பேலன்ஸ் பண்ணுது. சரிங்களா? அந்த பேர் என்ன? டெம்பரேச்சர் த்ரஸ்ட். ஸோ இந்த இதுல வந்து மொத்தம் 3 ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So first equation is one, and second equation is this. This is third equation. Okay, question எது கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். So when two bars are fixed rigidly at face to face endல face to faceல rigid பண்ணி fix பண்ணிட்டு என்னது subject temperature increment இருந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் இப்படிதான் அமையும். ஸோ கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவேட் பண்ணுவோம் அண்ட் ஃபைனல் பொசிஷனோட ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் எடுத்து ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இதே கேஸை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இங்க ஆல்பா ஆஃப் காப்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆல்பா ஆஃப் ஸ்டீல்.
இது எதனால வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் எழுதிக்கோங்க, மேலே எழுதிக்கினா கூட பரவாயில்ல. ஓகேவா? ஆல்ஃபா ஆஃப் காப்பர் இஸ் கிரேட்டர் ஹேஸ் கம்பேர்ட் டு ஆல்ஃபா ஆஃப் ஸ்டீலுங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ ஆஃப் காப்பர் இஸ் அதிகம், கிரேட்டர் ஹேஸ் கம்பேர்ட் டு ஸ்டீல். சரிங்களா? அதனால தான் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி when we are decreasing the temperature of the this setupல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா எப்படி டிக்ரீஸ் எது அதிகமா கான்ட்ராக்ட் ஆகும்? எதுக்கு அதிகமான தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதே தான் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷனுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ தெர்மல் கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னாலுமே ஆல்ஃபான்னு தான் சொல்லுவோம். ஆல்ஃபா வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். எதுக்கு ஆல்ஃபா வேல்யூ அதிகமா இருக்கும் அதுதான் வந்து அதிகமா கான்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த கேஸ் செகண்ட் கேஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சீங்கன்னா போதும், மற்ற கேஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் கேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா கேஸ் 2. ஸோ 2 bars fixed face to face and subjected to decrement in temperature. So temperature decrement பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? So here also alpha cu is greater as compared to alpha of steel. எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதே செட்டப் இது வந்து ஸ்டீல் ராடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு. ஓகே, இனிஷியலா இந்த மாதிரி செட்டப் இருந்துச்சு. சிமிலர்லி அதே மாதிரி தான். திஸ் இஸ் காப்பர் ராட், திஸ் இஸ் ஸ்டீல் ராட். ஓகே ஓகே, நாங்கள் ரெண்டு சைடும் ஃபிக்ஸ்டு, எண்ட் டு எண்ட் ஃபிக்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபிக்ஸ்டுனால ஓகே ரெண்டு என்ன ஆகும், ஒரே வேல்யூல தான் வந்து என்ன ஆகும், ஃபைனலா இந்த பொசிஷன் வந்து இப்படி நிற்கும். ஓகேவா? பிகாஸ் ரெண்டுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்டடுங்கிறதுனால வோல்டேஜ் ஜாயிண்டிங் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். ஆனா வந்து இன்டர்னலா பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஆல்ஃபா ஆஃப் காப்பர் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்னன்னா அதிகமாக கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஓகே, which means டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மெட்டீரியல் வந்து எலாங்கேட் ஆகும். இதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது. ஓகேவா? சரி, அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா காப்பர் வந்து அதிகமா கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸ்டீல் வந்து என்னன்னா அதுலயும் வந்து என்னன்னா லேகிங்ல கம்மியா கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபைனல் பொசிஷன்ல. ஓகேவா? ஸோ இது கம்மியா கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த டோட்டல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீல், டெல்டா ஆஃப் எல் ஆஃப் ஸ்டீல், திஸ் இஸ் டெல்டா எல் ஆஃப் காப்பர். இனிஷியலா இருந்த டெல்டா எல் ஆஃப் காப்பர். ஓகே, delta L of copper here very less compared to delta L of steel. ஓகேவா? சரி, அட் ஃபைனல் பொசிஷன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு அட் ஃபைனல் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க ஒரு சென்ட்ரல் லைனு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதான் ஃபைனல் பொசிஷன். இந்த ஃபைனல் பொசிஷனுக்கு மீட் பண்றதுக்காக இது என்ன ஆகுது, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இதை பிடிச்சி என்ன இருக்கு, இந்த 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 ஃபிக்ஸ்டு எண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எண்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸ் எண்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அதிகமா கான்ட்ராக்ட் ஆன காப்பரை பிடிச்சி பின்னாடி இழுத்து டென்சைலா என்ன பண்ணுதா எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குது. ஸோ எலாங்கேஷன் ஆர் டென்ஷன் எதுல டெவலப் ஆகுது அப்படின்னா காப்பர்ல. இல்ல அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் உள்ள. அடுத்து வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் வந்து கம்மியா தானே எலங்கேட் ஆச்சு. இந்த கம்மியா எலங்கேட் ஆன ஸ்டீல் சாரி கான்ட்ராக்ட் ஆச்சு. கான்ட்ராக்ட் ஆன ஸ்டீலை வந்து என்ன பண்ணா இன்னும் அதிகமா என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ கம்ப்ரஷன் ஆர் கான்ட்ராக்ஷன்.
ஓகே ஸோ இதான் வந்துன்னா ஃபைனல் போர்ஷன் நம்மளுக்கு. ஓகே திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன். ஓகே ஸோ அப்போ ஃபைனலாக வந்து எனக்கு என்ன இருக்கு? ஸோ டோட்டல் டெல்டா டி ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த டெல்டா டி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். எங்கே போகிறது? திஸ் இஸ் டெல்டா டி ஆக்சுவல். ஓகே இப்படிதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபைனல் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ அந்த டெல்டா டி ஆக்சுவலுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா காப்பர் ராட் எனக்கு என்ன இருக்கு? எலாங்கேட் ஆயிருக்கு. ஓகே அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ராட் எனக்கு என்ன ஆயிருக்கு? கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே இதான் வந்து ஃபைனல் பொசிஷன் நடந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்னர் ஸ்ட்ரெஸ்ஸிங்க ஸ்டீலுக்கு கம்ப்ரசிவா இல்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ்? Compressive stress. வெரி குட். அதே வந்து பாத்தீங்கன்னா சிக்மா காப்பர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? டென்சைல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஓகே ஸோ ஃபைனலி ஐ எம் ஈக்குவேட்டிங் அட் ஃபைனல் பொசிஷன். Okay, Fs of steel, force of steel must be equals to force of copper, and that must be equals to sigma s. As is equals to sigma copper and area of copper. Okay, next compatibility equation check பண்றேன். compatibility equation எடுத்து அப்படின்னா delta steel or actual of steel must be equals to delta actual of copper. இதான் வந்து delta actual ஃபைனலா. ஸோ that is delta actual, delta L actual போட்டுக்கோங்க. this is delta L actual, total length actual. so first steel வந்து பாத்தீங்க அப்படின்னா due to thermal contraction நால just temperature decrement நால எனக்கு என்ன ஆகும்? L alpha delta T plus L இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் கான்ட்ராக்ட் ஆகுமா எக்ஸ்பேண்ட் ஆகுமா? கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப நெகட்டிவ் சைனா நெகட்டிவ் எல் ஆல்பா டெல்டா டி. அந்த ஸ்டீலுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கான்ட்ராக்ட் ஆயிருக்கா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா? ஃபர்தரா கான்ட்ராக்ட் ஆயிருக்கா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா? கான்ட்ராக்ட் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சிக்மா எல் பை இ ஆஃப் ஸ்டீல். ஓகே அதே இந்த சைடு பாத்துட்டீங்க அப்படின்னா தெர்மல் டெம்பரேச்சர் அதனால வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? காப்பர் ராட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், which is equals to L alpha delta T of copper minus negative sign of எனக்கு stress into L divided by E of copper. இது பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் சார். ஓகே வெரி குட். பிளஸ் எதனால? டெம்பரேச்சர் டிக்ரிமெண்ட்னால வந்து அது கான்ட்ராக்ட் ஆகிருக்கு, அதிகமா கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. அந்த அதிகமான கான்ட்ராக்ஷனை வந்து என்ன ஆயிருக்குன்னா தெர்மல் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சாரி டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்னன்னா டெவலப் ஆகி அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? எக்ஸ்பேன்ஷன் ஒரு எலங்கேஷன் டெவலப் பண்ணதுனால அது வந்து என்ன இருக்கு? எலங்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கண்டிஷன். ஸோ இதே மாதிரி அதுவே ஆக்சியல் த்ரஸ்ட் ஆர் ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆர் டெம்பரேச்சர் த்ரஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிக்மா எஸ் ஏஎஸ் அதே சிக்மா காப்பர் அண்ட் ஏ காப்பர். இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபைனலா வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. சரி டெம்பரேச்சர் த்ரஸ்ட். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்னு எழுதிருக்கோம்ல சார், ஃபைனல் பொசிஷன் Fs = F CU. இது எல்லா ஆல்பா இருக்க மெட்டீரியல்ஸையும் ஈக்குவேட் பண்ண முடியுமா? அப்படி என்னது எல்லா ஆல்பாவும்? இப்போ கம்மியான ஆல்பா வேல்யூ இருக்கிற மெட்டீரியலையும் ரொம்ப அதிகமா ஆல்பா வேல்யூ இருக்கிற மெட்டீரியலையும் பாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். எப்படினாலுமே ஏன்னா நம்ம கனெக்ஷன் பாருங்க, ஜாயிண்ட் பாருங்க எந்த மாதிரி ஜாயின் பண்ணிருக்கோம். ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? இது நம்ம எந்த மெட்டீரியல்ங்கிறது நம்ம பிரச்சனையே இல்லை. எனக்கு ஃபிக்ஸ்டு எண்டு தான் எனக்கு முக்கியம். ஓகேவா? இந்த எண்டுக்கு இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் என்ன கேஸ்னா எண்ட் டு எண்ட் கனெக்டட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. எண்ட் டு எண்ட் கனெக்டட் அப்படின்னா இப்போ வந்து இப்போ இது ஒரு மெட்டீரியல் இது ஒரு மெட்டீரியல் இப்போ ரெண்டையுமே இப்படி கனெக்ட் பண்ணி ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்க போறோம். கேஸ் 4 கேஸ் 3 ஓகேவா. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஓகேவா, ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்டட்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. நான் வந்து எண்டு பாயிண்ட்ல இருந்தா ரெண்டு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அரெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ என்னதான் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஒரே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், என்னதான் கான்ட்ராக்ட் ஆனாலும் ஒரே மாதிரி தான் கான்ட்ராக்ட் ஆகுது. இது கன்க்ளூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் கனெக்டட் அப்படின்னா இப்போ இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட்லயும் அனதர் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட்லயுமே இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டு எண்டா இருக்கும். சாரி, எண்ட் டு எண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கும். அப்படி எண்ட் டு எண்ட் ஃபிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் சொல்லி நான் பார்க்க போறோம் இப்போ. ஓகேவா. ஓகே, ஓகே. கேஸ் 3 பாத்துக்கிட்டீங்கன்னா 2 bars rigidly fixed between supports connected end to end and subject to increasing in length. So இது பாத்தீங்கன்னா கேஸ் 3. ஓகே, so 2 bar rigidly fixed between supports connected end to end, very important, end to end and subjected to increment in length in temperature, increasing temperature, increment in temperature. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்டீலு ஒரு ரெண்டுலையும் ஓகே, இப்போ ரெண்டுல வந்து ஸ்டீல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, இன்னொரு ரெண்டுல வந்து காப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டோட ஜாயிண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது காப்பர், இது வந்து ஸ்டீலு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபா ஆஃப் காப்பர், ஏரியா ஆஃப் காப்பர் அண்ட் லென்த் ஆஃப் காப்பர் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல் ஆஃப் காப்பர், ஏரியா ஆஃப் காப்பர், இ ஆஃப் காப்பர் அண்ட் this having another one value alpha of copper. ஓகேவா, இந்த வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டீலுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டீலுக்கு அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்டீலு, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலு அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டீலு அண்ட் ஆல்ஃபா ஆஃப் ஸ்டீல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரெண்டையும் என்ன பண்றேன்னா கம்பைன்ட்லி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இந்த மாதிரி செட்டப் வந்து டெல்டா டி இஸ் இன்க்ரீசிங் பர் டிகிரி செல்சியஸ். என்னன்னா இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும், ரெண்டு சைட்லயும் என்ன ஆகும் எனக்கு இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வர்றதுன்னு எப்படி இருக்கும், சப்போர்ட் எடுத்துருங்க ரெண்டு சைட்லயும் என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்? கம்ப்ரசிவ். ரெண்டு சைடுலயுமே கம்ப்ரசிவா இல்ல ரெண்டு சைடு ஏதாவது சைடுல டென்சைலா? ரெண்டு சைடும் கம்ப்ரசிவ். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம உள்ள எலிமெண்டல் அப்ரோச்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து ஒரு கம்மியான ஒரு அளவுக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகும். விச் மீன்ஸ் எல்லா ஆல்ஃபா டெல்டா டி இருக்கும். அப்படி இருக்கிறத என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு சைடுலயும் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா,
எந்த சைடுல நகர விடாம பண்ணிட்டேன். அப்ப அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய தெர்மோஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆல்பா வேல்யூ கிரியேட் பண்ணுமா? ஓகே, சோ அட் ஃபைனல் பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிமிலர்லி இது அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும், இது கம்மியா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ரெண்டுமே சேர்ந்து ஃபைனல் பொசிஷன்ல எனக்கு எப்படியா இருக்கும்? சேமா இருக்குமா? அதான் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ்லயும் பார்த்தோம். ஸோ ஹியர் ஐ எம் டேக்கிங் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் is equals to compressive stress in steel. Similarly, stress in copper is equals to compressive stress in copper. Compressive stress in copper. ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ நான் வந்து அட் ஃபைனல் பொசிஷன்ல பார்த்தேன் அப்படின்னா அதே ஈக்குவேட் பண்ண மாதிரி தான். அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கும், கம்மியாக எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கும், ரெண்டு ஃபைனல் பொசிஷன்ல பார்க்குறப்ப சேமா இருக்கும். ஸோ அட் so sigma s and as must be equals to sigma copper and a copper. Okay, so அப்ப கம்மியான ஏரியா இருக்கக்கூடிய காப்பருக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும், அதிகமான ஏரியா இருக்க காப்பருக்கு வந்து கம்மியா ஸ்டீலுக்கு வந்து கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ரெண்டோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? சேமா இருக்கும். மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ வந்து ஒரு சேமான ஒரு வேல்யூ இருக்கும். திஸ் இஸ் த ஃபைனல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் செக் பண்றேன். ஸோ கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க டெல்டா எல் எப்படி இருக்கும்? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு என் டு என் கனெக்டர்ல வந்து எனக்கு எப்படி இருக்கும்? PL by A. 0 சார். ஜீரோவா இருக்கும். எப்படி பிஎல் பை ஏங்கிறீங்க? நகரமா முதல்ல அது நகரவே நகராது. திஸ் ஃபிக்ஸ்டு எண்ட் ரெண்டு சைட்லயும். இந்த ஆப்ஜெக்ட் நகரதுக்கு வாய்ப்பே கிடையாது, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எனக்கு என்ன ஆகும்? கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் டெல்டா எல் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு 0. அப்ப டெல்டா எல் ஆஃப் காப்பர் அண்ட் டெல்டா எல் ஆஃப் ஸ்டீல் எனக்கு என்னவா இருக்கும்? ஸோ டெல்டா எல் ஆஃப் ஸ்டீல் அண்ட் டெல்டா okay delta actual plus delta actual of copper must be equals to 0. அப்ப total value of this value is equal to 0. அப்ப அதிகமா காப்பர் எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தது அப்படின்னா இது என்ன இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு இது வந்து கான்ட்ராக்ட் ஆகி பேலன்ஸ் பண்ணி 0 ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் இது நடந்திருக்கும். சரியா? ஓகே, இல்ல அப்படின்னா அது ரெண்டுமே சேர்ந்து ரெண்டோட எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூ தான் வரும். ஏன்னா பிகாஸ் அட் ஃபைனல் பொசிஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலுமே டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன்னால. சரிங்களா? ஓகே, அப்ப பாத்துட்டீங்கன்னா டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட்னால வந்து இதுல எவ்வளவு ஃபோர்ஸ், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எவ்வளவு நடக்கும்? ஓகே, ஸ்டீல் எவ்வளவு நடக்கும்? எல் ஆல்பா டெல்டா டிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் மைனஸ் ரெண்டு சைட்லயே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தானே, சிக்மா எல் பை இ ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? பிளஸ் எல் ஆல்பா டெல்டா டி ஆஃப் காப்பர் minus stress in L by E because both are compressive stress, okay, of copper must be equals to 0. So finally L alpha delta T of steel plus L alpha delta T of copper must be equals to sigma L by E of steel plus sigma L by E of copper. So அப்ப ஃபைனலா இங்க இருந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்னா whatever the amount of linear expansion taken by the object of linear expansion taken by the steel and copper must be equals to support reactionனால வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆயிருது? பேலன்ஸ் பண்ணிடுது. புரியுதுங்களா? ஓகே, அதுதான் இங்க கன்க்ளூட் பண்ண ஃபைனலா வந்திருக்கேன். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர். ஸோ ரெண்டு சைடு என்ன சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் தான் 6 ரியாக்ஷன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா காப்பர், இது ஸ்டீல். ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் பாருங்க 6 6. ஓகே,
stress in steel must be equals to reaction force divided by area of steel. Okay, அதே வந்து stress in copper must be equals to reaction force by area of copper. Okay, so next final பாத்தீங்க அப்படின்னா reactions in the both two directions must be equals to r ன்னு இருக்கா. So r is equal to finally area of steel and sigma of steel must be equals to area of copper and sigma of copper. ஓகேவா? சரி, இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? சார் எதனால சார் எல்லா கேஸ்லயுமே வந்து லேட்ரல் சேஞ்ச் கன்சிடர் பண்ணாம இருக்கும்? அதாவது அங்க ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அங்க தெர்மோஸ்டேட்ஸ் இருக்காது, அதனால நம்ம அது தேவை எடுக்கணும்னு அவசியமும் இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? புரியல சார், என்ன சொன்னீங்க? அதாவது நம்ம அங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு, ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன், அந்த டைரக்ஷனே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் இது வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்ட கேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேட்கறது. சரிங்களா? இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ஸ்ல இதோட ஸ்ட்ரெஸ்னால எவ்வளவு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, லென்த் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும் தான் பார்ப்போம். இல்லை ஸ்ட்ரெஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அதிகமான ஒரு என்னது இன்டென்ஷன் காமிப்போம். இல்லை மற்ற டைரக்ஷன் நம்ம காமிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னாலுமே வந்து எல்லா டேரக்டா ஈக்குவேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகே, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல இதை வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டீல் ராடு ரெண்டு இந்த ரயில்வே ட்ராக் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டைரக்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது, லேட்டரல் டைமென்ஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நம்ம கவலைப்பட்டதே கிடையாது என்னைக்குமே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதை தண்டவாளம்னு வச்சுக்கோங்க. தண்டவாளத்தில் அந்த ஒரு ரயில் அந்த ஐ செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்படி ஜாயிண்ட் ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால சன்லைட் பட்டதுனால என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சன்ரைஸ் பட்டதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்ன ஆகும், அது எலாங்கேட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல எலாங்கேட் ஆகும்? லேட்டரல் டைரக்ஷன் தான் இது எலாங்கேட் ஆகும். சரி, நார்மல் டைரக்ஷன்ல ஆக்சியல் லோடுங்கிறதுனால. பிகாஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் அண்ட் டெல்டா டிங்கிறதுனால நம்ம லேட்டரல் டைமென்ஷன் பார்க்கணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே, வேற என்ன சொல்லணும் இதுல? ஓகே, அவ்வளவுதான். சோ இது வந்து 2 bars fixed at சொல்லுங்க. இந்த கேஸ்ல த்ரஸ்ட் சார், ஆக்சுவல் த்ரஸ்ட் அதாங்க r is equal to sigma s a sigma u a u சொல்லிட்டல. சப்போர்ட் ட்ராக்ஷன் தான் இங்க ஆக்சில் த்ரஸ்டா இருக்கு. ஓகே ஓகேவா? சார் அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே சார்? ஆமா, ஆனா ஆக்சியல் த்ரஸ்ட் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்க அதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நான் என்னன்னா இது இந்த சம்முக்கு இப்படி சொன்னேன். இட் மீன்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பொசிஷன் வந்து ரெண்டோட ஃபோர்ஸ் சேமா இருக்கும், அதனால வந்து அதை வந்து நான் ஆக்சியல் த்ரஸ்ட்னு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரியாக்ஷன்ஸா இருக்கு. ஓகேவா? ஓகே, இங்க சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் பேர் மட்டும் தான் மாறும் அந்த பாயிண்ட்க்கு ஏத்த மாதிரி. சரிங்களா? மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கேஸ் 4. இந்த கேஸ் 4 நீங்களே டெரைவ் பண்றீங்களா? கேஸ் 4 இப்போ உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நீங்களே டெரைவ் பண்ணுங்க. நான் ஃபைனலா மறுபடியும் எழுதுறேன், அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஒரு 2 minutes எனக்கு பிரேக் கொடுங்க. ஸோ 2 bars fixed between supports connected end to end and subjected to decrease in temperature.
ஓகே டிக்ரீசிங் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் அதே டயக்ராம் தான் இதுக்கு அப்படியே நீங்களும் பிளாட் பண்ணுங்க நீங்களே வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க so this is copper and this is steel okay so here I'm decreasing the temperature okay so decreasing the temperature அதே மாதிரி எல்லா வேல்யூமே இருக்கு so alpha steel and area of steel L of steel and Young's modulus of steel so here is having alpha of copper and Young's modulus of copper and area of copper and வேற என்ன இருக்கு length of copper okay so compatibility equation மட்டும் நான் செக் பண்ணுங்க so compatibility equation is equal to okay here sigma in steel வந்து எனக்கு tensile compressive tensile compressive tensile because temperature decrement நால எனக்கு நான் இது கான்ட்ராக்ட் ஆகுது நீ எங்க போறன்னு சொல்லி அதனை பிடிச்சி இழுத்து வச்சிட்டு இருக்கோம் okay tensile stress in steel அதே வந்து பார்த்தீங்கன்னா sigma copper is equal to tensile stress in copper rod okay இப்போ compatibility equation check பண்ணுங்க so delta actual is equals to finally இதுக்கு என்னவா இருக்கும் 0வா இருக்கும் means sorry delta total delta L is equal to 0 அப்ப delta actual of steel plus delta actual of copper must be equals to 0 so ரெண்டோட summation வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கும் so delta actual of steel வந்து பாத்தீங்கன்னா whenever we are decreasing the temperature the object will get elongate or contract decreasing the temperature decreasing the temperature நால அந்த மெட்டீரியல் வந்து elongate ஆகுமா கான்ட்ராக்ட் ஆகுமா contract minus L alpha delta T of steel minus of plus plus tensile sigma L by E of steel plus or minus L alpha delta T so here also minus copper plus or minus plus sigma L by E into of copper must be equals to 0 finally இப்படி நீங்க ஈக்குவேட் பண்ணாலுமே L alpha delta T of steel plus L alpha delta T of copper must be equals to sigma L by E of steel plus sigma L by E of copper ஓகேங்களா இதான் வந்து ஃபைனலா நடந்திருக்கிற ஈக்குவேஷன் so whatever the amount of contraction developed due to the decrement in temperature that must be என்னது counteracted by the reactions due to the supports okay support reactions என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க உள்ள நெருக்கி உள்ள இறுக்கி போனாலும் என்ன பண்ணுது அப்படின்னா பிடிச்சி வெளியே இழுத்து அதே டைரக்ஷன் அப்படி நிறுத்தி வச்சிருக்கோம் புரியுதுங்களா ஓகே நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அதிகமா எல்லாம் கேட்டாங்க நீ எங்க வெளியே போறேன்னு சொல்லி கீழே பிடிச்சி அழுத்தி வைக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இறுக்கி உள்ள போனாலும் நீங்க உள்ள போறேன்னு சொல்லி அது வெளியே இழுத்து வைக்கும் அதுதான் வந்து ஆக்சுவலா அந்த ஃபிக்ஸ்ட் எண்டோட மீனிங் ஓகே அது எங்கேயுமே உங்களை ரிலேட்டிவா மூவ் பண்ண வைக்காது ஓகே இது ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் so equation number 1 so at final position நமக்கு Fs is equal to F copper is equal to sigma S As is equal to sigma copper and area of copper okay next வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன வரும் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் சிமிலர்லி அதே மாதிரி தான் சாரி இது டென்சைலா கம்ப்ரசிவா டென்சைல் ரெண்டு சைடுல டென்சைல் ஃபோர்ஸ்ங்கனால 6 தட் R force must be equals to sigma copper
and area of copper must be equals to sigma steel and area of steel. ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். So now this is called support reactions. Okay, just simple தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எல் ஆல்ஃபா டெல்டா டி இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ. அதே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், மைனஸ் எல் ஆல்ஃபா டெல்டா டி. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் பார்க்கணும். நீங்க சப்போர்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்டடா, எண்ட் டு எண்ட் கனெக்டடான்னு பார்க்கணும். அப்படி சப்போர்ட் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபிக்ஸ்டு ரிஜிட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எண்ட் டு எண்டா ஃபேஸ் டு ஃபேஸ்னு பார்க்கணும். அப்படி எந்த மாதிரி இருக்கோ அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் மாத்தி எழுதணும். ஓகேவா? இதே நீங்க எண்ட் டு எண்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா எடுத்து பிளைண்டா கூட எடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்து போட்டுக்கலாம். ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்டட்னா தான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் த மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா காப்பருக்கு வந்து நெகட்டிவ் வரும். அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வரும். ஓகேவா? இதோட ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மைனஸ் சைன் பிளஸ் சைன் வந்து மாத்தி மாத்தி போட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா?